ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கறி சுவையில் காளான் ஃப்ரை நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்னென்னா நம்ம ஸ்டைலில் செய்கிறோம். இது வந்து நம்ம எந்த ஒரு அரிசி மாவு, சோள மாவு இதெல்லாம் சேர்க்காம எங்கள் ஸ்டைலில் பண்ணுறோம். இதில் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா இதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இது எப்படி செய்கிறோன்றது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இந்த காளான் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். முழுசாக போட வேண்டாம், கட் பண்ணி வச்சா தான் அதோட டேஸ்ட்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா எல்லா மசாலாவும் அதில் மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கடுகு போட்டுப்போம். இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு காளான் ஃப்ரை தான். இது வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப காரசாரமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை சாதம், எல்லா சாதத்துக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த க்ளீன் பண்ண காளான் இருக்கு இல்லையா, அப்படியே இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துடுவோம். இது நல்லா இருக்கும். நல்லா இது எப்படின்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, கோர்வையாக வரும். இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுப்போம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து நிறைய அதோடைய பலன்லாம் நமக்கு கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் காளான் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இந்த தைராய்டு பிரச்சனைக்கெல்லாம் வந்து இது வந்து கட்டுல அந்த லெவலை கொண்டு வரும். அதிகமாக இல்லாமல் கட்டுப்பாடாக வச்சுக்க உதவி செய்யும். ஸோ இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா எண்ணெயில் வறுக்கிற மாதிரி ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் தனித்தனியாக போடுவாங்க, சீரகத்தூள்னு. நம்ம இது மொத்தமாக அரைச்சிருக்கிறோம், அதனால் மொத்தமாக நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றது போல் நீங்கள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்கள் எதுவுமே சேர்க்காங்க. இது இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப சுவையாக இருக்கும். கரம் மசாலா சேர்த்துப்போம். சூப்பரான சிம்பிளான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது உள்ளே எதுவுமே இல்லாமல் காரசாரமாக, சும்மா சிக்கன் 65 காரசாரமாக எப்படி செய்கிறாங்களோ அந்தமாரி இது சூப்பராக இருக்கும். நல்லா அது ஒரு ஃப்ரை ஆகும். சூப்பரான ஒரு டிஷ்ஷு காளான். நல்லா ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம், கொஞ்சம் தான். மசாலாலாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் அப்படியே வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் மூடி வச்சுருவோம் ஒரு 2-3 நிமிஷம். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்பா சூப்பராகிடுச்சு. இவ்வளோ தாங்க, எவ்வளோ போட்டோம் காளான் பாருங்கள், உருண்டாயிருக்கு. இது வந்து சூப்பராக காரசாரமான சூப்பரான காளான் ஃப்ரை ரெடிங்க. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். சூப்பராக இருக்கும். நல்லா வாசனை அருமையாக இருக்குது. பாருங்கள், மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிப்போம். பாருங்கள், அருமையான காரசாரமான காளான் ஃப்ரை ரெடி. நீங்கள் இப்படியே வந்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், கீரை சாதம், எல்லா சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள். கட்டுறது சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் மக்களே. ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம்.